அதானி மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அமெரிக்காவுடைய நீதிமன்றம் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய பாஜக அரசு அதுல என்ன ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு அம்பலப்படுத்துற மாதிரி பல புதிய தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதானியை பத்தின செய்தி வெளில வந்த உடனே இதுல மத்திய அரசுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது, மாநில அரசுகள் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேக்கா மாநிலங்கள் பக்கம் திருப்பி விட்டாங்க பாஜக காரங்க. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா பாஜக ஆளாத மாநில அரசுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பால முழுக்க பார்த்தோம்னா அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் பின்னாடி மத்திய பாஜக அரசு இருக்கு அப்படின்னு அம்பலப்படுத்துற மாதிரி பல புதிய ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க. சோலார் பவர் வாங்குறதுக்கு ஏலம் விட்டப்ப அந்த ஏலத்துல அதானியை தவிர வேற யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏலத்தோட விதிகளை இஷ்டத்துக்கு வளைச்சி அந்த கான்ட்ராக்ட அதானிக்கு கொடுத்திருக்கு மத்திய அரசு. அதானிக்கு மட்டுமே கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி வளைக்கப்பட்ட இந்த ரூல்ஸ்ல பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஆவணம் வெளிப்படுத்துது. இது மூலமா அதானிக்கு 1 கோடி 2 கோடி இல்ல 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பார்க்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு மத்திய அரசு. அதானி பெரிய பணக்காருப்பா, அவரு 1.5 லட்சம் கோடி லாபம் பார்த்தா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு தோணுதா? ஆனா அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாயை அதானி யார் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாருன்னா மக்களாகிய நம்மளோட பாக்கெட்ல இருந்து தான். தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி இந்த சோலார் பவர் விஷயத்துல தோண்ட தோண்ட பல முறைகேடுகள் ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டே இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற கரண்ட்டை வச்சு பல விளையாட்டை விளையாடி இருக்காங்க. அதானிக்காக மோடி அரசாங்கம் என்னென்ன ஃபேவரிசம் பண்ணாங்க, எந்தெந்த ரூல்ஸ் எப்படி எல்லாம் வளைக்கப்பட்டது அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய அந்த அறிக்கையில மாநில அரசினுடைய அதிகாரிகள் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே இடம்பெறல, கூடவே SCCI அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. இந்த SCCI அப்படிங்கிறது என்னன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு மத்திய அரசினுடைய நிறுவனம். 2011 இருந்து பார்த்தோம்னா இந்த SCCI தான் சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் அந்த பவரை உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை மாநிலங்களுடைய மின்சார வாரியங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல ஒரு இன்டர்மீடியரி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோலார் பவரை உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி அதை மாநிலங்களுக்கு விற்கும் போது SCCIக்கு ஒரு கமிஷனும் கூடவே சேர்ந்து கிடைக்கும். அப்ப இந்த சோலார் பவரை யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா ஏலம் விடுவாங்க. இந்த ஏலத்துக்கான விதிகளை யார் முடிவு பண்றாங்க அப்படின்னா யூனியன் பவர் மினிஸ்ட்ரி, ஒன்றிய மின்சார அமைச்சகம், அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா இதுல ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரிக்கும் SCCIக்கும் ஒரு ரோல் இருக்கு. அது என்னன்னா அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை அந்த விதிகள்ல மேற்கொண்டுக்கலாம். சோ இந்த SCCI பொறுத்த வரைக்கும் அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ல 7 பேர்ல 2 பேர் மத்திய அரசால நாமினேட் பண்ணப்படுறவங்க. அதுல இன்னொருத்தர் குறிப்பா பார்த்தோம்னா ராஜ்குமார் சுதம் படோல் அப்படிங்கிறவர். அவரு மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் பாஜகவை சேர்ந்தவர். அவரு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தரா இருக்காரு. சோ இப்ப SCCI விதிகள்ல என்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு ஏலம் விடுறதுல அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். 2018ல SCCI சோலார் பவரை பெரிய அளவுல வாங்குறதுக்காக முடிவு பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சோலார் பவருக்கான ஏலத்தை வெளியிடும் போது வெறுமனே சோலார் பவரை தயாரிக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம் அந்த ஏலத்துல அப்படிங்கிற ரூல்ஸை இவங்க என்னவா மாத்துறாங்க அப்படின்னா சோலார் பவர் தயாரிக்கிற கம்பெனிகள் மட்டுமே அதுல கலந்துக்க கூடாது, கூடவே சேர்ந்து பார்த்தோம்னா சோலார் பவருக்கான காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறவங்க அவங்களும் இந்த ரெண்டுமே தயாரிக்கிற நிறுவனங்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு ரூல்ஸை மாத்துறாங்க. இதுக்கு பேர் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் லிங்க்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை வெறும் பவர் மட்டும் நீங்க தயாரிச்சா போதாது, காம்பனன்ட்ஸும் சேர்ந்து தயாரிக்கணும்னு மாத்துறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா பல சோலார் பவர் நிறுவனங்களுக்கு இந்த ஏலத்துல கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய நெட்வொர்த் இது இத்தனை கோடிகளாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு பினான்சியல் கண்டிஷனும் செட் பண்றாங்க. இது மூலமாவும் நிறைய கம்பெனிகளுக்கு அந்த ஏலத்துல கலந்துக்க எலிஜிபிலிட்டி இல்லாம போகுது. இதனால என்ன நடக்குதுன்னா ரொம்ப 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 விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இந்த ஏலத்துல கலந்துக்க எலிஜிபிலிட்டி கிடைக்குது. அதுல முக்கியமானது யாருன்னு பார்த்தோம்னா அதானி நிறுவனம். சோ இந்த ஏலங்கள்ல அதானி நிறுவனம் கலந்துக்குது. முதன்மையா அதானியோட சேர்ந்து இன்னும் 2 நிறுவனங்கள் மட்டும் கலந்துக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அசூர் பவர் அப்படிங்கிற
ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தோம்னா அதானியோட கூட்டு சேர்ந்து இந்த ஊழல்ல வேலை பார்த்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தால குற்றம் சாட்டப்பட்டிருக்க அந்த நிறுவனம். இன்னொரு நிறுவனம் நவயுகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஆனா கடைசியில என்ன நடக்குதுன்னா, இந்த நவயுகா இன்ஜினியரிங் நிறுவனமும் அவங்களுடைய ஹை டேரிஃப்னால ஏலத்துல இருந்து வெளியேறாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ட்ல ஏலத்துல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் கிடைக்குது. அதுல ஒன்னு அதானி, இன்னொன்னு அதானியோடு சேர்ந்து கூட்டாக வேலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அசூர் பவர் நிறுவனம். இந்த ஏலத்துல குறிப்பா பார்த்தோம்னா அதானி தனக்கு 4 ஜிகாவாட் மின்சாரம் தயாரிச்சு கொடுக்கறதா அந்த ஏலத்துல கலந்துகிட்டாரு. அசூர் பவர் 2 ஜிகாவாட் சொன்னாங்க. நவயுகா இன்ஜினியரிங் 2 ஜிகாவாட் சொன்னாங்க. இதுல இந்த பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தயாரிச்சு கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணப்ப நவயுகா இன்ஜினியரிங் ₹2.93 ஒரு யூனிட்டுக்குன்னு அவங்க வேலத்துக்கு கொடுத்தாங்க. அதே அதானி என்ன கொடுத்தாருன்னா அவங்கள விட 1 பைசா கம்மியா ₹2.92 கொடுத்தாரு. அதானி கொடுத்த கொஞ்ச நேரத்துல அசூர் பவர் நிறுவனம் அதே விலைக்கு கொடுத்தாங்க, ₹2.92. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா அதிகமா கொடுத்ததுனால நவயுகா இன்ஜினியரிங் இந்த ஏலத்துல இருந்து வெளியேறுது. அதானிக்கும் அசூர் பவருக்கும் மட்டுமே இந்த ஏலம் மொத்தமாக கொடுக்கப்படுது. ஆனா இந்த நவயுகா இன்ஜினியரிங் ஏலத்திலிருந்து வெளியேறினது அல்லது ஏலத்தில் கலந்துகிட்டது இதெல்லாம் இயல்பா நடந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நவயுகா இன்ஜினியரிங் 1 பைசா எக்ஸ்ட்ரா அந்த பிட்டிங்க்கு கொடுத்துட்டு ஏலத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த 1 மாத காலத்துல ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம், இந்தியாவிலேயே 2வது பெரிய தனியார் துறைமுகம், நவயுகா இன்ஜினியரிங் பேரில் இருந்த 75% அந்த துறைமுகத்தினுடைய பங்குகள் அதானிக்கு விற்கப்படுது, ஒப்பந்தம் போடப்படுது. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒன்னு அந்த ஏலத்தில் கலந்துகிட்டது அல்லது அந்த ஏலத்திலிருந்து வெளியேறினது, இது ரெண்டுத்துக்கும் அந்த ஏலத்துக்கு பின்னாடி போடப்பட்ட இந்த கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம் தொடர்பான ஒப்பந்தத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இங்க எழுந்திருக்கு. இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த சோலார் பவருக்கான ஏலம் நடந்தப்பவே இந்த கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்துக்குமான அந்த பேச்சுவார்த்தைகளும் அதானிக்கும் நவயுகா இன்ஜினியரிங்கும் இடையில நடந்துகிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏன் அது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போடும்போது அதுல காம்படிட்டரா கலந்துக்கிற 2 நிறுவனங்களுக்கு இடையில ஏற்கனவே ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்துக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அதானியும் நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனியும் காம்படிட்டரா இங்க சோலார் பவர் கம்பெனியோட ஒப்பந்தத்துல கலந்துக்கிறாங்க. அப்ப அதுல என்ன நடக்குதுன்னா, சோலார் பவர் யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2.93 சொல்லிட்டு அதிகபட்ச விலையை நவயுகா இன்ஜினியரிங் பிக்ஸ் பண்ணுது. அதுல இருந்து 1 பைசா கம்மி பண்ணி அதானி பிக்ஸ் பண்றாரு. இப்படி சோலார் பவர் ஒப்பந்தம் மொத்தமா அதானி கைக்கு போய் சேருது. அப்ப அதானிக்கும் இந்த நவயுகா இன்ஜினியரிங்கும் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில் இருந்த தொடர்புகள், இது சம்பந்தமான விசாரணைகள் ஏன் நடைபெறல, எப்படி அதானியும் நவயுகா இன்ஜினியரிங்கும் இந்த விசாரணை முறைகள்ல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு இந்த ஆவணம் கேள்வி எழுப்புது. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நவயுகா இன்ஜினியரிங்கும் அதானிக்கும் இடையில அந்த கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் ஒப்பந்தம் போடப்பட்ட அதே சமயத்துல தான், அதே வருஷத்துல தான் 45 கோடி ரூபாயை எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா பிஜேபிக்கு இந்த நவயுகா இன்ஜினியரிங் நிறுவனம் டொனேட் பண்ணிருக்கு. இதுவும் இதுல முக்கியமான குறிப்பிடத்தக்க செய்தியா இங்க இருக்கு. அப்போ இதுல 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல. ஒன்னு, ஏலத்தில் யாரும் கலந்து கொள்ளாமல் விதிகள் வளைக்கப்பட்டிருக்கு. ஏலத்துல விலையை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு நிறுவனம் தவறான வழியில அல்லது சந்தேகத்திற்குரிய வழியில உள்ள வெளில போயிருக்கு. இது விசாரிக்கப்படாம அந்த 2 பார்ட்டியும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த 2 முக்கியமான விஷயங்களை இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஆவணம் அம்பலப்படுத்தி இருக்கு. மூணாவதா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதானி அந்த ஏலத்துல கலந்துகிட்டதே 4 ஜிகாவாட் தயாரிக்கிறதுக்கான பிட்டிங்ல தான். ஆனா அவருக்கு ஃபைனலைஸ் பண்ணும்போது இந்த ஒப்பந்தத்துல எத்தனை ஜிகாவாட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா 8 ஜிகாவாட் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த அசூர் பவர் நிறுவனம் 2 ஜிகாவாட் கொடுக்கறதா கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 4 ஜிகாவாட்டுக்கான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதானியும் அசூர் பவரும் ஏலத்துல கலந்துக்கிட்டதை விட 1 மடங்கு அதிகமான மின்சாரத்துக்கான ஒப்பந்தம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியே இந்த நிறுவனம் எழுப்புது. ஸோ இந்த ஒப்பந்தம் குறித்து பார்த்தோம்னா, இந்தியாவை சேர்ந்த விக்ரம் சோலார் லிமிடெட் அப்படிங்கிற சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனம் ஏற்கனவே இதுக்கு இந்த ஏல முறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த சோலார் பவர் மின்சாரம் தயாரிக்கிறதும் சோலார் பவருக்கான காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறதும் 2 வேற பிசினஸ். இது 2த்தையும் ஒன்னா சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பிட்ல கலந்துக்க முடியும், இந்த ஏலத்துல கலந்துக்க முடியும்னு சொல்றதே ஏலத்திலிருந்து பல பேரை கலந்துக்க செய்யாம பல டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை கலந்துக்க விடாம செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இந்த நிறுவனம் முன் வச்சாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற நிறுவனம் இதுல எவ்வளவு லாபம் அதானிக்கு மட்டுமே கிடைத்த, அதானிக்கு அசூர் பவருக்கு மட்டுமே கிடைச்ச இந்த ஒப்பந்தத்துல
அவங்க 2 பேருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ற கணக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25 வருஷங்கள்ல இந்த ஒப்பந்தத்தின் மூலமா 12 ஜிகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்துக்கான இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அதானிக்கும் அசூர் பவர் நிறுவனத்துக்கும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த நிறுவனம் தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த ஒப்பந்தம் எப்படி அதானிக்கும் அசூர் பவர்ங்கிற இந்த 2 நிறுவனத்துக்கு மட்டுமே ஃபேவரா கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியா இங்க எழுந்திருக்கு. அடுத்ததா இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதுதான் அமெரிக்க நீதிமன்றம் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கு. 2000 கோடி ரூபாய்க்கு மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ இந்த ஒப்பந்தம் ஒரு ஹை டேரிஃப்ல $2.92 ஒரு அதிகபட்ச விலை ஒரு யூனிட்டுக்கு, அவ்வளவு அதிகமான விலையோட SCCIயோட முடிக்கப்பட்டதுனால ஒப்பந்தம் பார்த்தோம்னா SCCI கிட்ட இருந்து மாநில அரசுகள் இந்த மின்சாரத்தை வாங்குறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா விலை அதிகமா இருக்கு. ஒரு யூனிட் $2.92 கொடுத்து வாங்கினா அதை மாநில அரசு மக்கள்கிட்ட தான் அந்த விலையை கொண்டு போய் திணிக்க முடியும். அதனால யாருமே வாங்குறதுக்கு தயாரா இல்ல. கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த அதானியும் அசூர் பவர் நிறுவனமும் பார்த்தோம்னா அவங்களே வாண்டடா வந்து பார்த்தோம்னா அந்த விலையை வந்து குறைச்சாங்க. ஒரு யூனிட்டுக்கு $2.54 $2.42 கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெளிவாயிருக்குன்னா, ஒருவேளை மாநில அரசுகள் அந்த $2.92 வாங்க தயாராக இருந்திருந்தா இங்க எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கும், எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து அதானிக்கு லாபமா கிடைச்சிருக்கும். அப்ப $2.54 $2.42 விற்க முடிகிற மின்சாரத்தை தான் இவங்க $2.92 அதிக டேரிஃபுக்கு ஒப்பந்தத்தை முடிச்சிருக்காங்க. இதுவே பல கேள்விகளை SCCIயோடைய அந்த மேனேஜ்மெண்ட் நோக்கி எழுப்பியிருக்கு. SCCIயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மத்திய அரசை நோக்கியும் எழுப்பியிருக்கு. ஆனா அந்த விலைக்கும் யாரும் மாநில அரசுகள் வாங்க தயாரா இல்லாத நிலையில அதானி என்ன பண்ணிருக்காருன்னா, நேரடியா மாநில அரசுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த SCCI கிட்ட நீங்க மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையின் பேர்ல 2000 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் அமெரிக்க நீதிமன்றம் முன் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா ஆந்திரா அரசாங்கம் தான் பார்த்தோம்னா அதிக அளவிலான மின்சாரத்தை வாங்குறாங்க. அதனால ஆந்திராவினுடைய இப்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் பையவுலா கேசவ் அன்னைக்கு அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது அவர் எதிர்கட்சியில இருந்தார். அவர் அப்பவே அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மேனுஃபேக்சரிங் அந்த மின்சாரம் தயாரிக்கிறதையும் மின்சாரத்துக்கான காம்பனன்ட் தயாரிக்கிறதையும் ரெண்டையும் சேர்ந்த கம்பெனிக்கு தான் கொடுப்போம்னு அந்த ஏலத்துல இணைக்கிறதே ஒரு இல்லீகல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த இல்லீகலான இந்த விதியினால என்ன நடந்திருக்குன்னா, ஏலத்துல நிறைய பேர் கலந்துக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, நிறைய போட்டி தவிர்க்கப்பட்டதுனால ஏலத்தினுடைய டேரிஃப் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கான டேரிஃப் வந்து அதிகமாயிருக்கு. இதனால யாருக்கு பாதிப்புனா, அந்த மின்சாரத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாநில அரசினுடைய மின்சார வாரியங்களுக்கு பாதிப்பு. மின்சார வாரியங்களுக்கு மட்டுமே பாதிப்பான்னு கேட்டா, அந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து செலவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால நேரடி பாதிப்பு மக்களாகிய நமக்கு தான். இது சொன்னவர் யாருன்னா, ஆந்திராவினுடைய இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர், அன்னைக்கு எதிர்கட்சி எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாம ஒரு யூனிட் சோலார் மின்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அலோன் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் நினைச்சா $2 தர முடியுங்கிறதையும் அவர் சொன்னாரு. அப்போ இதெல்லாம் நம்ம மொத்தமா நடந்ததெல்லாம் தொகுத்து பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஏலத்தினுடைய SCCIயினுடைய ஏலத்தினுடைய விதிகள் அதானிக்கு சாதகமாக ஃபேவராக உழைக்கப்பட்டிருக்கு. அதனால காம்படிட்டர்ஸ் உள்ள வர்றது தடுக்கப்பட்டிருக்கு. இதனால மக்கள் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது ஒண்ணு. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த ஏலத்தில் கலந்துகிட்ட நவயுகா இன்ஜினியரிங்கும் அதானிக்குமான தொடர்பு. அவங்க வந்து கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டை அதானிக்கு கொடுத்ததுக்கு ஏலம் முடிந்த கையோடு அதானிக்கு கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம் கைமாறியதுக்கு பின்னாடி இருந்த தொடர்பு விசாரிக்கப்படாதது ஏன்? இது இரண்டாவது. மூணாவது, 4 ஜிகாவாட்டுக்கு அப்ளை பண்ண அதானிக்கு 8 ஜிகாவாட் தயாரிக்கிற ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது எப்படி? $2.54 $2.42 குறைக்க முடிகிற அந்த டேரிஃபை $2.92 ஏலம் எப்படி முடிக்கப்பட்டது? இந்த முக்கியமான கேள்விகள், இந்த கேள்விகள் அனைத்தும் யாரை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பாஜக மோடி அரசை நோக்கி வருது. இப்போ மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம், அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டி இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த பாலையும் மாநிலங்கள் பக்கம், மாநில அரசுகள் பாஜக ஆளாத மாநில அரசுகள் பக்கமே நோக்கி திருப்பி விடுறத பாஜக காரங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எழுப்பப்படாத கேள்வி என்னவா இருக்கு? அதுக்கான ஆதாரங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் நிறுவனம் எழுப்பி இருக்கு. அதுதான் என்னன்னா, SCCI எப்படி அதானிக்கு சாதகமாக செயல்பட்டது, இந்த ஒப்பந்தம் எப்படி அதானிக்கு மட்டுமே கிடைத்தது அப்படிங்கிற கேள்வி.
இந்த கேள்விக்கு விடை கிடைச்சாதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டினுடைய மொத்த வடிவமும் வெளில வரும். இது மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.